ஓங்காரம். இங்கே இந்த புருவ நடுவில் இருக்கின்ற வரைக்கும் இந்த ஒளி ஓங்காரம் ஒளி ஓங்காரமாக மாறும். இங்க பொருந்தி நிக்குது. இது ஒளி ஓங்காரம். இது என்ன ஓங்காரம்? விந்துத்தானம். விந்துன்னா ஒளி. விந்துன்னா என்னது? ஒளி. இப்ப இந்த விந்துத்தானத்துல ஆன்மா பொருந்தி இருக்குது, ஒளி ஓங்காரத்தோடு பொருந்தி இருக்குது. இப்ப இங்கிருந்து புறப்பட்டது என்ன ஆகுதுன்னு சொன்னா உச்சி துளைக்கு வந்தாச்சு. உச்சி துளையிலிருந்து மேல புறப்படுது. அங்க ஒளி ஓங்காரத்தோடு நிற்கும். என்ன ஓங்காரம்? ஒளி ஓங்காரம். அந்த ஒளி ஓங்காரம் தான் அகர. இங்க கொஞ்சம் நீங்க இதை மாத்திக்கிங்க. இது கீழே இந்த அகர உகர மகரம் இப்படி போகணும். அகர உகர மகரம். அது பேனர் போட்டவங்க தப்பா போட்டாங்க. அது இப்படி போகணும். அகர உகர மகரம். அதுதான் படிப்படியா மேலே ஏறுறது. இல்லையா? இப்ப இந்த நிலையில ஆன்மா இருக்கின்ற போது அந்த நிலைத்தான் நின்மல நனவு என்று சொல்லப்படுது. அப்படியே மாத்தி எழுதுன, பொறுமையா எழுது. அப்படி விட்டுடு, மேல அது மட்டும் போடு. அவ்வளோ பரவாயில்ல. புள்ளி வைக்க நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக புள்ளி விட்டுடுங்க. அதையும் எழுதிடுங்க. இப்போ அகர உகர மகரம் இப்படி என்ன ஆகுது? படிப்படியா ஒவ்வொரு நிலையும் கடக்குது. கடந்து போகின்ற நிலைத்தான் எது? இந்த நின்மல நனவு. நின்மல நனவு. இந்த இடத்துல இந்த உடம்பு எப்படி இருக்குன்னு சொன்னா மிகு தூய உடம்பாக இருக்கும். என்ன உடம்பா இருக்கும்? மிகு தூய உடம்பாக இருக்கும். அதை எப்படி சார் தெரிந்துக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மா எத்தனை நாள் குளிக்கலனாலும் அந்த உடம்புல ஒரு துர்நாற்றமும் வீசாது. அந்த உடம்பு என்ன உடம்பு ஆயிடுச்சு? தூய உடம்பு. அது தூயல், மிகு தூய உடம்பு. மிகு தூய உடம்பு இல்லையா? அந்த மிகு தூய உடம்பாக இருக்கின்ற போது இந்த நிலையில இந்த ஆன்மாவிடத்துல இறைவி என்ன செய்வா தெரியுமா? இந்த பாசங்களிலிருந்து நீக்கி நிற்கும்படியாக, அந்த கட்டுகளிலிருந்து நீங்கும்படியாக இந்த ஆன்மாவை பந்தத்திலிருந்து நீக்கி